டவுரி இந்த வாரம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா டவுரி பஞ்சாயத்தா வந்து போய்கிட்டு இருந்தது. இப்பதான் ரிட்டர்னா கேஸ்ல அந்த பொண்ணு டவுரி கேட்கறான்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிச்சு. இப்ப நேத்து கன்னியாகுமரியில ஒரு பொண்ணு டவுரி கேட்கறான்னு சொல்லிட்டு அங்கேயும் தற்கொலை பண்ணிக்கிச்சு. அதுக்கப்புறம் லெட்டர் எழுதி வச்சிருக்கு, என் ஹஸ்பண்டுக்கும் அவங்க ஃபேமிலிக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்ல, இது செல்ஃபா எடுத்த முடிவுன்னு. நேத்து யூடியூப் டெக் சூப்பர் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில வந்து டவுரி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பஞ்சாயத்துல வந்து பாத்தீங்கன்னா மாட்டிருக்காரு. இப்ப நம்ம பைய பிள்ளைங்களும் அவரோட யூடியூப் சேனல் கீழே கமெண்ட் செக்ஷன்ல போட்டு ஃபாலோ வந்துட்டு இருக்காங்க. என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யூடியூபர்ஸ் எல்லாம் மாட்டுவாங்கன்னு சொல்லிட்டு பாலிமர் நியூஸ்கார காத்துட்டு இருந்தா, இன்னைக்கு அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்ம வேட்டை தான். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்கா டவுரி அலிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் மேல ஒய்ஃப் வைக்கிறதும் நிறைய வந்து போய்கிட்டு இருக்கு. அது என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டேன், 8 இடுப்பு மேலே வந்து பாத்தீங்கன்னா வைப்பேன். அதே மாதிரி மேரேஜ்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு வீட்டுல இருந்து பையன் நகை போடுறதும் பையன் வீட்டுல இருந்து பொண்ணு நகை போடுறதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்ச்சரா வந்து இருக்கு. இல்ல பையன் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை வேணும், சொத்து வேணும், வீடு வேணும், அதே மாதிரி பொண்ணு வீட்டுல நல்லா படிச்சிருக்கணும், அவங்களுக்கு வீடு இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்கறதா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன். அது என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் தான். இது அன்வான்டா வந்து பாத்தீங்கன்னா புடுங்கிறத நான் என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டேன். என்னைக்கு அன்வான்ட் அலுமினி அன்வான்ட் டவுரி வந்து பாத்தீங்கன்னா ஒழியுதோ அன்னைக்குதான் அந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி ஆகும்.